Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 11th and 12th ஃபர்ஸ்ட் மிட்டம் டைம் டேபிள் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் அண்ட் டைம் டேபிள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஜூலை மந்த்து சரிங்களா, ஜூலை மந்த்து லாஸ்ட் வீக்கு அல்லது தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் இப்பயே சொல்கிறீங்களே, இப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம். ஸோ நமக்கு ஜூன் மந்த் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆனோடனே அதுக்கடுத்து குவார்டர்லி வரும், அதுக்கடுத்து செகண்ட் மிட்டம், ஆஃப் எலி, அதுக்கடுத்து ரிவிஷன் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸோ குறிப்பாக 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய டார்கெட்டை இப்பயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங் சூஸ் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் ஸ்கூல்லே லேட்டாகி வர மாதிரி இருக்கும் சரிங்களா, 6 மணிக்கு 7 மணிக்கு இந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 1 or 2 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். மார்னிங்கில் 1 or 2 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 hours. ஸோ இதெல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி சரிங்களா, பின்னாடினா தேவையில்ல. நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் 12th முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. பிஇ கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதுக்கடுத்து வெட்டினரிக்கு எவ்வளோ வரும், அதுக்கடுத்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிபிஎஸும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டில் கட் ஆஃப் எவ்வளோ வரும். ஸோ அந்த மாதிரி மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ்ஸை தவிர மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு கோர்சஸ்க்குமே மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இப்போலேருந்தே உங்களுடைய மார்க்ஸ் கெயின் பண்ண பாருங்கள். நல்ல காலேஜஸ் கிடைக்கணும், ஃபீஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா பின்னாடி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பேரண்ட்ஸுக்கு கஷ்டப்படுத்த தேவையில்ல சரிங்களா. அதனால் நம்ம சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கு யூனிட் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பயாலஜிக்கு வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் ஷேர் பண்ணியாச்சு. அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு 12th, அதுக்கு அடுத்து இருக்கிறது 11th. தமிழ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சிலபஸ் குறைச்சிருக்காங்க, 6 யூனிட்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் சரிங்களா, இது எல்லாமே லாஸ்ட் டைம் நடந்தது, இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் கூட வரும். 1 and 2 சரிங்களா, 3 கூட நடக்கும் சரிங்களா. 1, 2, 3 தான் 11th and 12th. ஸோ இப்போ 6 குறைச்சதுனால 1 and 2 மட்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் 1 and 2, போயமில் 1, அதே தான் 11th ப்ரோஸில் 1 and 2, போயம் 1. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் 1, 2, 3 சாப்டரும், 11th 2 சாப்டர்ஸ் மட்டும். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 12th ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்டு, 6, 7, அதுக்கடுத்து 11 சரிங்களா. ஏன்னா அதை நம்ம 3 போர்ஷனாக பிரித்து படிப்போம், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இந்த மாதிரி படிப்போம். ஸோ அதனால் அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா 1 and 2, 6 and 7, 11 லெசன் இது 5மே. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th சாப்டர் 1 and 2, அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கூட ஆட் ஆகும். அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் முன்கூட்டியே எக்ஸாம்ஸ் வச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன்ஸ் மாறும். ஏன்னா மிட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3, 11th பார்த்தீங்கன்னா 1 and 2 இது மேக்ஸுக்கு. அதுக்கடுத்து பயாலஜியில் பயோ பாட்னி பார்த்தீங்கன்னா 1 and 2, 11th 1, 2, 3. அதுக்கடுத்து பயோசுவாலஜி 12th பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 லெசன்ஸும், 11th 1, 2, 3 சரிங்களா 3 லெசனும். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லெசன் 12th, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் 11th சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே கால்ஃபர் பண்ணுவாங்க. மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த மந்த்துக்கான போர்ஷன்ஸ் நடக்கும். ஜூன் மந்த்னா ஜூன் மந்த்துக்கு மட்டும், ஜூலைக்குனா ஜூலை மந்த் மட்டும். ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அவங்க இப்போலேருந்து ரெடி ஆகிக்கிங்க. அவங்க ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூன் மந்த் போர்ஷனை படிக்க ரெடியாக இருங்க. ஸோ யாரெல்லாம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ கமெண்ட்டில் கேகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. அதுக்கடுத்த காமர்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் 1 to 8 வரைக்கும், 11th 1 to 10 வரைக்கும் சரிங்களா. அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3, அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா 1 to 5. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 4, 11th 1 to 3. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 12th 1 to 6, 11th 1 to 5 சரிங்களா. மேபி நமக்கு எக்ஸ்பெக்டட் டைம் டேபிள் ஃபர்ஸ்ட்டு மிட்டமுக்கு பார்த்தீங்கன்னா 28ல் நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் ஆகலாம்.
அதுக்கு பிஃபோராக கூட நடக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் இருக்கலாம். மேபி ஏன்னா 3rd வீக் 4th வீக் கண்டிப்பாக இதில் நடந்துடும். சரிங்களா? 28லேருந்து 18 வரைக்கும் இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் ஆகும். ஸோ மிட் டேர்ம் போர்ஷனை எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கடுத்து அது குவார்ட்டர்லிக்கு ஹெவி சிலபஸாக மாறாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து 2 லெசன் 1 லெசன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப டைமும் ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா? ஜூன் மந்த்து ஃபுல்லாக படிப்போம். அங்கே போனோடனே அடுத்து ஜூலை வந்து முடிஞ்சோடனே ஆகஸ்ட் முடிஞ்சோடனே செப்டம்பர்லேயே நமக்கு வந்து என்ன நடந்ததுன்னா 2nd வீக்கில் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அப்போ அங்கே 5 லெசன்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் சிலபஸ் வந்து ஹெவி ஆகும். அதனால கம்மியாக இருக்கிறப்பே நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா 5 to 7 2 hours வந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock வரீங்க அப்படின்னா 7 to 8, அதுக்கடுத்து 9 to 10, சரிங்களா? இந்த டைமிங்கில் படிக்கிற மாதிரி பாருங்கள். இதில் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து 2 hours நமக்கு வந்து என்ன பண்ணும், டைமிங் கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஒரு 4 hours வீட்டில் படிக்கிற மாதிரி பாருங்கள். நம்ம அப்டேட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.